அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு திருவடி சரவணனின் இனிய வணக்கம். நம்ம இந்தியாவே ஒரு விவசாய பூமி. அதுலேயும் தமிழ்நாடு நம்மளுடைய முதுகெலும்பே நம்ம விவசாயம்தான். இந்த விவசாய பூமியில எல்லாம் வல்ல இறைவனாகிய பரமேஸ்வரனே ஒரு விவசாயியா இருக்கிற ஒரு அற்புதமான காட்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஸ்தலம். இந்த நாட்டியத்தான்குடிங்கிற ஊர்ல தாங்க நம்ம சிவபெருமான் ஒரு விவசாயியாகவும் பார்வதி ஒரு விவசாயியுடைய மனைவியாகவும் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஊர்ல தான் இருக்கு. அங்க ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரமாகிய இன்று நடவு நடம் திருவிழா, அதாவது நாத்து நடம் திருவிழான்னு சொல்லுவாங்க. சிவபெருமானும் பார்வதியுமே விவசாயத்தை ஆரம்பிச்சு வச்சு அந்த வயல்ல இறங்கி நடவு நடுற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த ஊர்ல நடக்குது. அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஸ்தலத்துக்கு வர்றாரு, இந்த நாட்டியத்தான்குடி ஸ்தலத்துக்கு வர்றாரு. வரும்போது சுவாமியுடைய மூலஸ்தானத்துல சுவாமியும் அம்பாளுடைய மூலஸ்தானத்துல அம்பாளும் இல்ல. ரொம்ப அதிர்ச்சியான சுந்தரர் கோவிலுக்கு எதுக்கு இருக்க விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்க உங்க அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த விநாயகர் என்ன சொல்றாரு, எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு விவசாயியா நாத்து நட போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்ன விஷயம்னா, பார்வதி பரமேஸ்வரன்ட்ட நம்ம படைத்த உயிர்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் எல்லாம் பண்றாங்களே, நம்மளும் அதை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது ஆசைப்படும் போது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பரமேஸ்வரனும் பார்வதியும் விவசாயம் பண்ற ஒரு கணவன் மனைவியா மாறி இந்த கிராமத்து மக்கள், விவசாயம் நடக்கிற மக்களுக்கு நடுவில் போய் நின்று அந்த நாத்து நடுறாங்க. ஸோ அங்க அந்த நிகழ்ச்சியை தான் சுந்தரர் போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சுவாமியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே, நட்டது போதும் நாட்டியத்தான்குடி நம்பி இட்டனவே கிளம்பி வாரீர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓ, நீங்க இன்னைக்கு நிறைய நாத்து நட்டுட்டீங்க, இதை மிச்சம் வச்சுட்டு வாங்க, நாளைக்கு நட்டுக்கலாம். நாளைக்கு மிச்சம் இருந்தா கூட அது சேத்துக்குள்ளேயே தான் இருக்கும், முளைச்சிடும். நீங்க நட்டதெல்லாம் போதும், நீங்க வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி சுந்தரர் பரமேஸ்வரனையும் பார்வதியும் இந்த ஸ்தலத்துல கூப்பிடுறாரு. ஸோ நம்ம ஏரோட்டு உழவர்கள் அவங்க வயல்ல இறங்கினாதான் நமக்கு சாப்பாடு, நமக்கு அன்னம் பாலிக்கும். நம்ம சாப்பிட்ற அந்த அரிசியா இருக்க அந்த விவசாயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சுவாமி நிறைய சொரூபங்கள் எடுத்திருக்காரு. அட்ட வீரட்ட கோயில்கள்லாம் யமனை எட்டி உதைக்கிறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பரசலூர் தன்னுடைய மாமனாரைய தலையை வெட்டி எடுக்கிறாரு. கஜசம்கார மூர்த்தியை யானையை உரிக்கிறாரு. பிரம்மனுடைய சிரத்தை கிண்டி எடுக்கிறாரு. இந்த மாதிரி வீரச் செயல்கள் புரிஞ்ச சுவாமியை நிறைய ஊர்ல பார்த்திருக்கோம். ஒரு விவசாயியா தன் மனைவியோட சேர்ந்து நாத்து நட்டு இந்த விவசாயத்துடைய பெருமையும் சொன்ன சுவாமியை நம்ம இந்த ஊர்ல தான் பார்க்க போறோம். இப்ப இந்த ஊர்ல இந்த வயல் தயாரா இருக்கு. இந்த வயல்ல தான் அவங்க நாத்து நட போறாங்க. இதுதான் அந்த வயல். இதுல அந்த நாற்றுக்கள்லாம் இங்க இருக்கு, நெல் நாற்றுகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் சுவாமியுடைய மண்டபம். இப்போ சுவாமி அங்கே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ சுவாமி அங்கே இந்த மண்டபத்தில் இருந்து அவர் இறங்கி இந்த வயல்ல அவர் நாற்று நடுறதா ஒரு ஐதீகம். ஸோ விவசாயத்துடைய முக்கியத்துவத்தையும் சுவாமி எல்லா ரூபத்திலையும் வருவாருங்கிறதையும் நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் மக்கள் எல்லாரும் கூடி இந்த வயல்ல நாத்து நடுறதுக்கு இப்ப தயாராயிட்டாங்க. அந்த ஆடி கேட்டை நடவு திருவிழாவுக்காக பரமேஸ்வரனும் பார்வதியும் இந்த வயல்ல இறங்கி நடவு நடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.
மாணிக்க வண்ண பெருமான் உழவு தொழிலுடைய சிறப்பினை உலகத்திற்கு எடுத்துக்காட்டவும் இந்த விவசாயத்துடைய இன்றியமையாத தன்மையினை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டி ஏர்கலப்பை தாங்கி தன் கரங்களிலே நாட்டினை பிடித்து ஆடிப்பட்டம் தேடிவிடை என்கின்ற வகையிலே ஆடி கேட்டை நட்சத்திரம் பொருந்திய இந்த நன்னாளிலே வயல்வெளியிலே சேறு தாங்கிய பூமியிலே மயலும் அயனும் மாலும் காண்பறிய அந்த திருவடி இந்த திருநிலத்திலே சேறு தாங்கிய பூமியிலே தடம் பதித்து தன்னுடைய கருணையினாலே உலக உயிர்கள் அத்தனைக்கும் படிவளக்கக்கூடிய பரவனாகிய மாணிக்க வண்ணப்பெருமான் எல்லா உயிர்களும் பசு பிணியிலே இருந்து விடுபட்டு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற வகையிலே பசி பிணி இல்லாமல் வாழ வகை செய்கின்ற அருளை சுரக்கும் விதமாக இந்த வயல்வெளியிலே இறங்கி நடவு கட்டு இந்த திருவிளையாடலை புரிகின்றார். இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்துடைய ஐதீக நிகழ்விலே நாம் கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய இறைவனுடைய கருணை நமக்கு வாய்ப்பினை தந்திருக்கின்றது. அந்த வகையிலே அன்பர் பெருமக்கள் யாரும் தங்களுடைய மனதிலே திருவேங்கடத்தினை நினைத்து திருமூல தேவநாயனார் அருள் செய்த திருமணத்திலே நாம் உணவுகின்ற ஒவ்வொரு கருணையிலுமே இறைவனுடைய அருள் நமக்கு பசியை ஆற்றுகின்றது என்ற உயரிய கருத்தினை நம்முடைய வாழ்விலே இறைவன் உணர்த்தும் பொருட்டாக இந்த திருவிளையாடலில் இந்த திருத்தலத்திலே செய்து அருள் செய்கின்றார். சகலவாத்தியம் இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.